ஹலோ வணக்கம். மும்பை வர்சஸ் எல்எஸ்ஜி இங்க லக்னோவில். பீடா, வெல்கம் டு த ஷோ. இந்த மேட்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? லக்னோ வந்து ஒரு செம்ம அடி வாங்கினாங்க போன மேட்ச் ராஜஸ்தானோட. கன்வின்சிங்காக ஜெயிச்சாங்க ராஜஸ்தான். மும்பை ஒரு மாதிரி அந்த கப்பலும் கீழே போயிட்டே தான் இருக்கு. இந்த ரெண்டு டீமும் மீட் பண்றாங்க. இந்த மேட்சை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மிட் டேபிள் ஹடில் அப்படின்றது ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு இப்போ. எல்லாரும் 10 பாயிண்ட்ல இருக்காங்க, கண்ணாப்பின்னு அடிச்சுக்கிறாங்க. இப்போ லக்னோ வந்து ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜியோட லாஸ்ட் மேட்ச் வந்தாங்க. சிஎஸ்கே எல்லாம் நீங்க ஓமனவே அடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், யாருமே பண்ணாததான் அவங்க பண்ணாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ராயல் லெசன் வந்து கத்துக்கிட்டாங்க அவங்க ஊர்ல. அப்படிங்கும்போது they have to make sure that they get their strategies right when it comes to using the bowlers. அவங்களுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மேட் ஹென்றி மாதிரி ஒரு போலர் வந்து ஒரு ஜெனுவன் ஸ்விங் போலர், மேல போட்டு விக்கெட் எடுக்கிற ஒரு போலரு. லக்னோல அந்த மாதிரி ஸ்விங் எல்லாம் உங்களுக்கு பெருசா ஆகாது. மயங்க் யாதவ் வந்து இன்னும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வாட் த சோர்சஸ் ஐ நோ, அவர் இஸ் நாட் கோயிங் டு டேக் பார்ட் அட்லீஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் கேம். அப்படிங்கும் போது அவங்களுக்கு அட்டாக்கிங் ஆப்ஷன்ஸ், யாஷ் தாக்கூர் விக்கெட் எப்படியாவது எடுத்துடுறாரு, பட் கொஞ்சம் அவரும் எக்ஸ்பென்சிவா போறாரு. அப்படிங்கும் போது அந்த சித்தார்த் ரொம்ப நல்லா போட்டாரு, அவரை சைட் லைன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ரவி பிஷ்னாயி பாவம் எக்ஸ்பென்சிவா தான் இருக்காரு. அதுதான் இப்போ குணால் பாண்டியா ஒருத்தர் தான் எக்கனாமிக்கலா போடுறாரு, பட் இஸ் நாட் நோன் டு பிக் அப் விக்கெட்ஸ். அப்படிங்கும் போது ரவி பிஷ்னாய்க்கு தான் விக்கெட் எடுக்கிற, ரவி பிஷ்னாய்க்கு தான் ஓவர் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. அததான் சார் சொல்றேன், ஒரு ஓவர் சரி நீ டீம்ல இருக்க போடுன்னு 16வது ஓவர் மேட்ச் முடிஞ்ச அப்புறம் கொடுத்தாங்க. அதுக்கும் ஒரு பால் சாம்சன் புல் அடிச்சாரு, அது கைக்கும் போயிருக்கலாம், சிக்ஸும் போயிருக்கலாம், சிக்ஸ் போச்சு. டக்குன்னு ஆல் ஆஃப் அ சடன் தட் ஓவர் லுக்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி பேட். உங்களுக்கு இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம, ஒரு ஆன்சர்ஸ் இல்லாம வந்து மாட்டிட்டு இருக்காங்க. யாரை எப்படி யூஸ் பண்றதுன்னே அப்படி தெரியாம. இந்த பேட்டிங் லுக் சாலிட், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்ப நீங்க மும்பையை அடிக்கணும்னா மும்பை ஆல்சோ காட் ஃபயர் பவர் ஈக்குவல் ஆர் மோர் தென் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். அப்படிங்கும் போது தே நீட் டு கெட் தேர் ஸ்ட்ராட்டஜிஸ் ரைட். அந்த கோச்சிங் ஸ்டாஃப் நான் ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன். ஏன்னா வந்துட்டு லாங்கரை பத்தி எனக்கு தெரியும், ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு கிளவர் மேனு. அந்த ஸ்ரீதரன் ஸ்ரீராம் அவர் கூடவே படிச்சு வளர்ந்து ஐபிஎல்ல வேலை செஞ்சிருக்கா, புத்திசாலி. அந்த அனலிஸ்ட் இருக்காரு ஸ்ரீனிவாசன் சந்திரசேகரன், அவர் பங்களாதேஷோட ஒர்க் பண்ணியிருக்காரு, இதுக்கு முன்னாடி சன்ரைசர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு, ஐபிஎல் ஜெயிச்சிருக்காரு சன்ரைசர்ஸோட. வெரி கிளவர் அனலிஸ்ட், எனக்கு ஒரு தம்பி மாதிரி. அவங்க வந்து they have to get their strategies right on a team which is coming low with confidence, hanging on a very light thread. ஸோ இப்ப இங்க எப்படின்னா, இப்ப லக்னோ எப்படின்னா, இப்ப மத்த இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் 199 எல்ஹெச்ஜி, 178 பிபிகேஎஸ், எல்ஹெச்ஜி 163, GT 130, LHG 167, 170 for 4 DC easy chase, 176 CSK, 180 for 219 overs. லாஸ்ட் கேம் தான் ஒரு 196 அடிச்சு, அது 199 for 3, which is the highest chase in Lucknow so far the ground has witnessed. அப்படிங்கும் போது இப்போ 176, 173 பேட்டிங் ஃபர்ஸ்ட், பேட்டிங் செகண்ட், ஆவரேஜ் ஸ்கோர் சொன்னோம். that has gone by 4 and 5 runs respectively in both batting first and batting second. Still you have to aim for that 185, 190. Still you got a chance. ஏன்னா 10 ஓவர்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் was 81 for 3. Let me be honest with you, game was hanging in balancing. அங்கங்க bowling chase கட்பட் பண்ணதுனால தான் தோத்தாங்களே ஒழிய the game would have been gone either way around. போது the first 10 ஓவர்ல செட்டிங் ஃபேஸ் 80 for 2 அந்த மாதிரி தான் வரணும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து 11 to 15 ஒரு சின்ன மொமெண்டம் 45, கடைசி 5 ஓவர்ல உங்களுக்கு எப்படியும் வந்துட்டு அந்த 65 ரன் வந்துடும். ஸோ இந்த லாஜிக்கை எடுத்தீங்கன்னா யூ டு கெட் டு 185 to 190. if you do your strategies right, surely you are going to win. இதை வந்து நான் சொல்லி சொல்லி எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஸ்பின்னர்ஸோட எக்கானமி இங்க 7.70. எல்லா மேட்ச் இது வரைக்கும் 5 மேட்ச் ஆடி இருக்காங்க. எல்லா மேட்ச்லயும் எந்த ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்டிருக்காங்களோ அவங்க தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. பாருங்க, லாஸ்ட் மேட்ச்ல வந்து 7 overs 60 runs 1 wicket. இவங்க எல்ஹெச்ஜி ஸ்பின்னர்ஸ் 7 ஓவர் தான் கொடுத்தாங்க. அதுல உங்க லீடு ஸ்பின்னர் வந்து 1 ஓவர் தான் போட்டாரு, ரவி பிஷ்னாய். we reflected that Rajasthan spinners are not really proving themselves how good they are when it comes to reputation, performance and experience. 8 ஓவர்ல 80 ரன் போனாங்க. அது ஒன்னே ஒண்ணுதான் ராஜஸ்தான் ராயல்ஸ் எனக்கு பிடிச்சது. they are going to come back well. அதுல எந்த இதுவும் கிடையாது. யஜ்வேந்தர் சேகர் 4-5 மேட்சா எக்ஸ்பென்சிவா போறாரு, பட் ஸ்டில் இன் கன்டென்ஷன் ஃபார் பர்பிள் கேப். அஸ்வினும் பாத்தீங்கன்னா
ரொம்ப எக்கனாமிக்கலாவும் இல்ல, பயங்கர எக்ஸ்பென்சிவாவும் இல்ல. ஒரு 38, 39 ரன் குடுக்குறாங்க. They are backing their spinners. Any time both will get their rhythm right, which is definitely going to be extremely difficult for the opponents. On top of it, they are winning. 8 wins out of 9 games. Both will keep on trying. இப்ப பிளேயிங் 11 அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மும்பை வந்துட்டு எதுவுமே வந்து பெருசா சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஜிரால் கூட்ஸி மிஸ்ட் அவுட் த லாஸ்ட் கேம் டியூ டு ஸ்டொமக் பக், இஸ் எக்ஸ்பெக்டட் டு கம் இன் பிளேஸ் ஆஃப் லூக் வுட். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேக்குறாங்க என்கிட்ட, என்னையா துஷாரா ஃபாஸ்ட் பவுலர்னு சொல்லி ஏமாத்திட்டியேன்னு. இஸ் ஸ்லோலி கெட்டிங் ஆன் டு த குரூ. லாஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவா இருந்தது, விச் நோ ஒன் கேன் டினை த ஃபேக்ட். தட் இஸ் அ ஃபேக்ட். But is still getting better. Still will still show that what he is capable of. இந்த வில் ஜாக்ஸ் பத்தி சொன்ன போதும் நிறைய பேர் என்ன கரெக்ட் தான் வீடா. இப்ப நானும் அதே தான். இப்போ வில் ஜாக்ஸும் ஐ ஃபுல்லி அக்ரி. இப்போ துஷாரா ஆல்சோ நானும் பார்த்தேன். SA20 எல்லாம் அவ்வளவு நல்லா போட்டாரு. பட் வில் மும்பை பேக் ஹிம் அகைன்? அதுதான் கேள்வி. இன்னும் கொஞ்ச நாள் பேக் பண்ணுவாங்களா? பிளேயர்ஸ் லைக் துஷாரா டிசர்வ் டு பி பேக்டு. நீங்க வந்து ஒன்னே ஒண்ணு யோசிக்க மாட்டேன்றீங்க. when the team is losing, that is where you should need to show more composure. இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ் இதே வந்து 9 மேட்ச்ல 2 ஜெயிச்சிருந்தாங்கன்னா, ஐம் நாட் ஷூர் ஹவு தே வில் யூஸ் தேர் ஸ்பின்னர்ஸ். அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஒரு 2 பிளேயர் உங்களுக்கு ஃபெயில் ஆனா கூட, துருவ் ஜுரல் ஃபெயில் ஆயினே இருந்தாரு. we have been telling that what he is capable of. he came good. ஏன்னா they are winning. நீங்க ஜெயிக்கும் போது அந்த சின்ன சின்ன லூப் ஹோல்ஸ் எல்லாம் தெரியாது. பட் தோக்கும் போது தான் நீங்க எப்படி யோசிப்பீங்க? கண்ணாப்பண்ணான்னு யோசிச்சு நீங்க பிளேயர்ஸ் வந்து பேக் பண்ணாம, நான் திருப்பி என்ன சொல்றேன்னா, ஒரு பிளேயர் வந்து நீங்க ஓகே இவனுக்கு சரக்கு இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, அவன் ஃபெயில் ஆறத பத்தி நீங்க கவலைப்படாம பேக் பண்ணினே இருக்கணும். தே வில் கம் குட். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. அப்படிங்கும் போது யூ ஹேவ் டு பேக் துஷாரா. ஏன்னா உங்களுக்கு வேல்யூ அடிஷன், ஷெப்பர்டோட வேல்யூ அடிஷன் என்ன? அவருக்கு பேட்டிங் கிடைக்குமா? தெரியாது. bowling எப்படி? இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி எக்ஸ்பென்சிவ் than துஷாரா. விக்கெட் எடுப்பாரா? தெரியாது. அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன பண்ணும்? they brought in Luke Wood because Gerard Coetzee was not fit. Gerard Coetzeeவோட எக்கானமி எடுத்து பாருங்க, more than 10 and over. நீங்க சொல்ற மாதிரி அவர் விக்கெட்ஸ் எடுக்கிறாரே ஒழிய, இஸ் எக்கானமி இஸ் ஆல்சோ more than 10 and over. யாருமே அந்த இதுல ஸ்பின்னர்ஸ் தான் கொஞ்சம் அப்படியே ஏமாத்தி அப்படியே போட்டுட்டு இருக்காங்களே ஒழிய, யாருமே இது பண்ண மாட்டேன்றாங்க போது, why point out the fingers on Nuwan Tushara after 2 games? There's no logic in it at all. கைக்கு வந்து கேட்ச் விட்டாரு. அததான் நான் சொல்றேன். அதே மாதிரி அவர் ஒரு ஓவர்ல 22, 23 எல்லாம் போகல. பவர் பிளேல 6 ஓவர்ல 92 அடிச்சாங்க, அவரும் ரன் கொடுத்தாரு. எல்லாரும் ரன் கொடுத்தாங்க, அவரும் ரன் கொடுத்தாரு. பாட்டம் லைன் அப்படிங்கும் போது அவங்களோட பிளேயிங் 11 எப்படி போனா, ரோஹித், இஷாந்த், ஸ்கை, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், முகமது நபி, பியூர் சாவ்லா, ஜிரால் கூட்ஸியே, பும்ரா, நுவான் துஷாரா அண்ட் இம்பாக்ட் சப் ஹஸ் டு பி நேயல் வதேரா. இதுல வந்து எந்த சந்தேகமும் உங்களுக்கு இல்ல. ஏன்னா பியூர் சாவ்லா இஸ் bowling வெல். இப்ப எல்எஸ்ஜி பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் செட்டில் ஆயிடுச்சு. இப்போ ஊடா உள்ள கொண்டு வந்து ஃபைனலி தே காட் ரிட் ஆஃப் படிக்கல். ஹவு தே ஹேவ் டு கோ இஸ் டிகாக், ராகுல், ஊடா, ஸ்டாய்னிஸ், பூரன், பதோனி, குணால் பாண்டியா, யாஷ் தாக்கூர், பிஷ்னாய், Matt Henry and Moshin Khan. I would really think about bringing Shamar Joseph in place of Matt Henry. ஆனா அதை அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா Matt Henry அவ்வளவு பேடா போடல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பிக்சர்ஸ்ல அவரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரா அப்படின்னா டவுட்னு சொல்ல ஒழிய, Matt Henry didn't bowl so badly to lose his place. And their impacts has to be M. Siddharth. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. They have got enough batting power. நீங்க வந்து I'm not talking, அமித் மிஸ்ரா is a legend. ஹேட்ரிக்லாம் எடுத்திருக்காருப்பா. இதுல சன்ரைசர்ஸுக்கு அந்த காலத்துல ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. பட் வாட் யூ ஹவ் காட் டு see is whether still he has got something special in him to bowl the opposition out or give 4 overs for 29. If the answer is yes, please pick him. If not, why are you trying and get rid of a guy like M. Siddharth who have done a brilliant job bowling in power? சன்ரைசர்ஸ் கூட கிடையாது, அதுக்கு முன்னாடி டெல்லி டேர் டெவில்ஸ் எடுத்தாரு ஹேட்ரிக். நாங்க தான் சார் எடுத்தோம். டெல்லி டேர் டெவில்ஸ் நாங்க தானே எடுத்தோம். அவரை நான் தானே உட்கார்ந்து இருந்தேன் ஆக்ஷன்ல 2014. 10 வருஷம் முன்னாடி. he was 31. he is class. அவரோட ஃபிளிப்பர் ஆகட்டும், ஸ்லைடர் ஆகட்டும், கூகுளி ஆகட்டும், இப்ப பாத்தீங்கன்னா யூ கேன் see him is struggling to bowl 80 kilometers per hour. வயசாச்சு. let us be very honest with you. அதே மாதிரி what is he going to bring on to the table? ரவி பிஷ்ணா மாதிரி ஒருத்தர் நல்லா போட்டு இது பண்ணா is a potential retention material for you. எவ்வளவு லெக் ஸ்பின்னர்ஸ் குவாலிட்டியா இருக்காங்க இந்தியால. நீங்க யோசிச்சு பாருங்க, to play that level in IPL பயப்படுறாங்க bowling போடுறதுக்கு. அப்படிங்கும் போது you are denting the confidence of someone who has been number 1 T20 bowler in the world not long ago.
That is what the point I'm taking போது this is what the route they have to take. So the edge அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 10 ஓவர்ல 75-80 சேஃபா ஸ்டடி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஹித் அண்ட் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் அடிக்கிறதா என்னன்னு இஷான் கிஷான் நம்மளை ஏமாத்திட்டே இருக்காரு ஒவ்வொருத்தரையும். அந்த 20 ரன் அடிச்சு சூரியகுமார் யாதவ் இந்த பிச்சில் படுமா எனக்கு தெரியாது, பால் நிக்கும், இந்த பிச்சில் படுமா தெரியாது, திலக் வர்மா ஐ புட் மை மணி ஆன். அங்க பாத்தீங்கன்னா டிகாக்கு இன் அண்ட் அவுட், கேஎல் ராகுல் கண்டிப்பா அடிப்பாரு, ஊடா இஸ் பிளேயிங் பியூட்டிஃபுல்லி, ஸ்டாய்னிஸ் இஸ் அண்டர் ஃபார்ம் அப்படிங்கும் போது அந்த 10 ஓவர்ல செட்டிங் ஃபேஸ் அப்படின்னா அந்த எட்ஜ் எல்எஸ்ஜிக்கு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த லேட் ஆர்டர் ஹிட்டிங்னு பாத்தீங்கன்னா டோட்டல் டிபெண்ட்ஸ் ஆன் பூரன். லாஸ்ட் மேட்சே பாத்தீங்கன்னா பதோனி அண்ட் குருணால் பாண்டியா couldn't really get them to that extra 10-15 runs. They are good, but are they real power hitters? No. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவும் அதான் பிரச்சனை, அவரோட பவர் ஹிட்டிங்க காட்டுறாரு, பட் பெருசா ஸ்ட்ரைக் ரேட்ல ஆட மாட்டேங்கிறாரு. டிம் டேவிடுக்கு பேட்ல படமாட்டேங்குது, முகமது நபி கேன் ஹர்ட் யூ. அதனால இங்கேயும் வந்துட்டு நேல் வெதேரா இஸ் a வெரி குட் பிளேயர், போன மேட்ச் அவுட் ஆயிட்டாரு, பட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட்ங்கும் போது இங்கேயும் வந்து பெருசா எட்ஜ் எதுவும் இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூஆர் செக்கிங் ஆன் த ஸ்பின்னர்ஸ். இவங்களுக்கு ஸ்பின் ஸ்ட்ரென்த் இருக்கு, சித்தார்த்த கொண்டு வருவாங்களா தெரியாது, பிஷ்னாய்க்கு போலிங் கொடுப்பாங்களா தெரியாது, குருணால் பாண்டியா 4 ஓவர் போடுவாரா தெரியாது, போட்டா விக்கெட் எடுப்பாரா தெரியாது, பட் இஸ் அ குட் பவுலர். அங்க வந்து இந்த பியூஷ் வந்து ஏமாத்தி விக்கெட் எடுத்துடுறாரு. முகமது நபி இஸ் எக்ஸ்பெக்டட் டு பிளே இன் திஸ் பிச் விச் இஸ் கோயிங் டு பி ஸ்லைட்லி ஸ்லோயர். அவர் அந்த 3 ஓவர்ல 26 ரன் 24 ரன் போட்டுருவாரு, 4 ஓவர் போடுவாரா தெரியாது. அப்படிங்கும் போது இதுலயும் பேலன்ஸ் எதுவும் இல்லை. பட் வென் இட் கம்ஸ் டு கேம்ஸ், கிரன்ச் கேம்ஸ் லைக் திஸ் வேர் இன்னும் ஆல்ரெடி என்ன பொறுத்த வரைக்கும் மும்பை இந்த பாடி லாங்குவேஜ் டவுன் கஷ்டம் நான் சொல்லிட்டேன். வில் தே பவுன்ஸ் பேக் அப்படின்னு கேட்டா மும்பை இஸ் நாட் அ டீம் which is going to just go down just like that without a fight in a tournament like this ன்றதுனால even though LSG will be having a home advantage but they had a dent in the last game. My money is going to be the slender edge on Mumbai 50.5. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? வாய்ப்பே இல்ல, இந்த தடவை LSG தான்றீங்களா? இல்ல நீங்களே இவ்வளோ யோசிச்சு 50.5 அப்படின்னு கொடுக்குறீங்களே, ஹோம் கிரவுண்டு எல்எஸ்சி ஜெயிப்பாங்களோ அப்படின்னு தோணுது பீடா. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ நீங்கள் மும்பைக்கு ஸ்லைட் அடிச்சு கொடுத்துருக்கீங்க, பட் ஹோம் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிற ஒரே நான் இதில் தான் தே ஹவ் பீட்டன் சிஎஸ்கே அட் ஹோம். ஐ திங்க் தே வில் ஆல்சோ பீட் எம்ஐ அட் ஹோம். ஆன் தட் நோட் ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன? அதான் நான் சொல்றேனே, இப்ப நீங்க ஃபார்ம் கைட பார்த்து சொல்றீங்க, நான் எப்படி சொல்றேன்னா இந்த டீம் எல்எஸ்ஜி வந்துட்டு எப்படி ஜெயிச்சுட்டு இருக்காங்க. ஈவன் தோ சிஎஸ்கேவோடையும் பாத்தீங்கன்னா 210 கொடுத்து ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாய்னிஸோட ஒரு எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ். அதுக்கப்புறம் சிஎஸ்கே வாஸ் ஸ்ட்ரகிளிங் அகேன்ஸ்ட் எல்எஸ்ஜி இன் லக்னோ. கடைசியில வந்து ஒரு 5 ஓவர்ல ஒரு 70 ரன் கொடுத்தாங்க. லாஸ்ட் கேம் தே வாஸ் அவுட் பிளேட் when they had a lot of runs to defend in the no term. அந்த ஃபார்ம் கைட்ல சொன்னேன். பட் as you rightly said, considering Mumbai's attitude, Mumbai's body language, your choice is not bad at all by any means. ஆனா நீங்க ட்ரெடிஷனலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நேரத்துல தான் மும்பை will bring out their best game. they will become a different beast and finish the oppositions. நம்ம பார்த்திருக்கோம், all together a different beast, different level ஆடுவாங்க மும்பை. அந்த கேமும் வரலாம், I may be wrong, but then I have a feeling that at home LSG may win this. எட்ஜ் கொடுத்துட்டீங்க, ஃபேண்டசி பிக்ஸ் என்னன்னு சொல்லுங்க. அதுதான் நானும் நினைக்கிறேன். அந்த ஒன்றே இதுலதான் 50 பாயிண்ட் எட்ஜ் கொடுத்தேனே ஒழிய இல்லைன்னா கொடுத்துருக்க மாட்டேன். பட் ஹோப்ஃபுல்லி தே வில் பிளே தேர் ரைட் பிளேயிங் 11. நீங்க நான் துஷாராவே டிராப் பண்ணிட்டு இன்னும் பேட்டிங் ஸ்ட்ரென்தன் பண்றேன், ரொமாரியோ ஷெப்பர்ட் எடுத்து அவங்க போலிங்கே இன்னும் கீழே அடிச்சுக்கிட்டாங்கன்னா we will not be responsible for that. Fantasy players பத்தி ஃபர்ஸ்ட் திலக் வர்மா தான் பிக் பண்ண, ஒரு 40 ரன் எப்படியும் உண்டு. எனக்கு என்னமோ ரோஹித் சர்மாக்கு இந்த தடவை படுன்னு தோணுது. பும்ராவை நீங்க விட முடியாது. ராகுலும் வந்து பல்ல கடிச்சுன்னு ஆடுறாரு, ஸ்டாய்னிஸ் bowling போடுறாரு, டபுள் டியூட்டி. I somehow feel Pooran will come into the picture because of Mumbai's bowling except ஜஸ்பிரீத் பும்ரான்றதுனால என்னோட 6 பிக்ஸ் திலக் வர்மா, ரோஹித் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, கேஎல் ராகுல், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் அண்ட் நிக்கலஸ் பூரன். இதை நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா 5 முடிச்சு வச்சிருக்க. ஒத்துக்கிறேன். இந்த தடவை நானும் இஷான் கிஷனை விடுறேன், என்ன இதுன்னு பார்ப்போம். சூரியகுமார் யாதவ் விட முடியாது, கண்டிப்பா கம்படிட்டர்ஸ் எல்லாரும் எடுத்திருப்பாங்க. ஸோ சூரியகுமார் யாதவ் நம்பர் 1. குட்ஸே வந்துட்டாருன்னா குட்ஸே எடுக்கலாம். அவர் வந்து எக்கானமி 4 ஓவர் 52 வரும், ஆனா பாத்தீங்கன்னா சைட்ல 2 விக்கெட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஜெராட் குட்ஸே வந்துட்டாருன்னா வி ஹாவ் டு பிக் ஹிம், நோ அதர் இது. ஹர்திக் பாண்டியா பவுலிங்கும் போடுறாரு, பேட்டிங்கும் பண்றாரு. ஸோ ஃபேண்டசி பொறுத்த வரைக்கும் விக்கெட் வர மாட்டேங்குது, பட் எடுக்கிறது நாட் அ பேட் சாய்ஸ். 20 ரன் 25 ரன் வந்துடும். அந்த பவுலிங் போட்டு ஒரு விக்கெட் ஓசியில கிடைச்சா உண்டு. பெருசா அது ஐ டோன்ட் திங்க் இஸ் இன் கிரேட் பவுலிங் ஃபார்ம், அதனாலதான் அப்படி சொல்றேன். இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா தீபக் கூட நல்ல ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்னா. ஸோ அவர் ஒரு 30-40 ரன் எப்படியும் தேத்திடுவாருன்னு நினைக்கிறேன்.
இந்த சைடு நான் எப்படி பார்த்தா ரவி பிஷ்ணா எடுக்கணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்கு. பட் அவங்க ஆனால் பவுலிங் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அந்த மன வருத்தத்தோட நான் வந்து இருந்தாலும் யாஷ் தாக்கூர் எல்லா மேட்சும் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா. அதனால ஐ வில் கோ வித் யாஷ் தாக்கூர். ஹி ஹஸ் பீன் தேர் லீடிங் விக்கெட் டேக்கர் திஸ் சீசன். ஸோ ஐ வில் பேக் தேர் லீடிங் விக்கெட் டேக்கர் இன் திஸ் மேட்ச் ஆல்சோ. ஸோ இதான் என்னுடைய இது பீடா. உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் என்ன? நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு சாம்பல்ல இருந்து எழுந்து வர்ற ஒரு டீம் அது, அந்த மாதிரி ஒரு அதுதான் டீம். மும்பை. இப்ப இத தோத்தாங்கன்னா நாட் ஓன்லி தே வில் பி எஜெக்டட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட், தே மைட் எண்ட் அப் வித் வுடன் ஸ்பூன். ஓகே, அவங்க வந்து பிரைடுக்காக ஆடுறவங்க. எல்லா வருஷமும் நீங்க ஜெயிக்க முடியாது. இன்னொன்னு நான் சொல்லுவேன், நான் போற குளோபல் லீக்லயே முதல் ஸ்பீச் நான் கொடுக்கும்போது எப்படி கொடுப்பேன்னா, பாய்ஸ் we have to win the tournament, but not every team can win the tournament. ஒவ்வொரு தடையும் நீங்க ஜெயிக்க முடியாது, பிகாஸ் ஆல் அதர் டீம்ஸ் ஆர் ஆல்சோ தேர் டு கம்பீட். பட் இஃப் யூ பிளே குட் கிரிக்கெட் அண்ட் கெட் இன் டு பிளே ஆஃப்ஸ் நீங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு போறீங்க, யூ ஆர் அஃபோர்ட் டு ஹேவ் ஒன் பேட் டே, தட் இஸ் அ குட் டோர்னமெண்ட் இன் மை புக்ஸ். அப்படிங்கும் போது நீங்க வந்து அட்லீஸ்ட் சரி பிளே ஆஃப்ஸ் போலன்னா கூட இந்த உடன் ஸ்பூன்ல நீங்க என் பண்றீங்க பாருங்க, அது வருத்தப்பட வேண்டிய விஷயம். இன்னொன்னு சொல்றேன், நான் வந்து நிறைய ஜெயிச்சதை விட நிறைய தோத்துருக்கேன். பட் என்னோட டீம் கன்சிஸ்டன்டா நான் ஒர்க் பண்ண டீம், காட் இஸ் பீன் கைண்ட், எல்லா டீமும் பிளே ஆஃப்ஸுக்கு போயிடும். அந்த உடன் ஸ்பூன்றது ஒரு தடவை நான் பார்த்தேன், இந்த டெல்லி டே டெவில்ஸோட 2014 மனசு எப்படி வலிக்குதுன்னா அதை நான் திருப்பி சொல்லி காட்டுவேன் வியூவர்ஸ்ட. அந்த வலி எனக்கு இன்னும் இருக்கு. உடன் ஸ்பூன் எல்லாரும் எப்படின்னா ப்ரிவியூ எல்லாம் எழுதுறாங்க, டெல்லி டே டெவில்ஸ் மேட்ச் ஈஸியா இருக்கும், 2 பாயிண்ட் அலாட்டட் டு மும்பை அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு மன வருத்தத்தோட எப்படா அந்த காம்படிஷன் முடியுன்ற மாதிரி எனக்கு ஆச்சு. That should not come to anyone, and Mumbai is the team which doesn't want to be put up in that stage where people counting. Okay, எனக்கு மும்பையோட 2 மேட்ச் இருக்கு, எனக்கு மும்பையோட 1 மேட்ச் இருக்கு, because they're a proven champion team. அப்படிங்கும்போது this is the time for them to stand up and show what they are capable of, what they are made of, and what kind of a proud franchise is Mumbai Indians. அதனால that is the only thing I have given the edge to him. But LSG won't be, as you rightly said, easy team to beat in Lucknow. இந்த மேட்ச் தோத்துட்டாங்கன்னா I can tell already they are in trouble. இந்த மேட்ச் தோத்துட்டாங்கன்னா they are gone, they might even end up with a wooden spoon. Hopefully that doesn't happen. Once we come back for yet another IPL entertainment preview or review episode. Thanks a lot and bye bye.